VBS ஞாயிறாக ஆசரிக்கிறோம். We are celebrating as VBS Sunday. விடுமுறை வேதாகம பள்ளி ஞாயிறு. விடுமுறை வேதாகம பள்ளி ஞாயிறுவை ஆசரிக்கிற நாம் விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய வரலாறை குறித்து நிச்சயமாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நம்மிலே அநேகர் தெரிந்து வைத்திருக்கலாம், சிலர் தெரியாமல் இருக்கலாம், அல்லது சிலருக்கு மாத்திரம் இந்த VBS வரலாறு தெரிந்திருக்கலாம், அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆகவே இந்த VBSனுடைய வரலாறை சற்று சுருக்கமாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 1950வது வருஷத்தின் நாட்களிலே ஈடித் மார்கன் என்கின்ற அம்மையார் அமெரிக்க தேசத்திலிருந்து பங்காரைப்பேட்ட பகுதியிலே இயங்கி வந்து கொண்டிருந்த வேதாகம கல்லூரியில் கெஸ்ட் லெக்சரராக, சிறப்பு அழைப்பாளராக வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அங்கே அந்த வேதாகம கல்லூரியில் பயிலுகின்ற மாணக்கர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். ஈடித் மார்கன் என்கின்ற அம்மையார் ஃப்ரம் அமெரிக்கா. தேவனுடைய வார்த்தை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். அந்நாட்களில் அந்த கல்லூரியிலே சாமுவேல் என்கின்ற ஐயா அவர்கள் அங்கே படித்து வந்தார்கள். பி சாமுவேல். பின் நாட்களில் அவர்கள் அனைவராலும் சாமுவேல் அண்ணாச்சி என்று அழைக்கப்பட்டார்கள். 1952வது வருஷத்தில் இந்த ஈடித் மோர்கன் அம்மையார் அவர்கள் சிறுவர் ஊழியத்தை குறித்து அந்த கல்லூரியிலே பகிர்ந்து கொண்ட போது இந்த சாமுவேல் அண்ணாச்சி அவர்கள், அம்மா, எங்கள் பகுதியிலும் இந்த சிறுவர் ஊழியங்கள், குறிப்பாக இந்த கோடைகால ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதின் பேரில் 1952வது வருஷத்திலே இந்தியாவில் இந்த VBS ஊழியமானது முதல் கோவில்பட்டியிலே ஆரம்பமானது. இந்த VBS ஊழியம் முதல் 1952 கோவில்பட்டியில் வைத்து ஆரம்பமானது. ஆரம்பிக்கின்ற போது கிட்டத்தட்ட 70 மாணவ மாணவிகள், 8 ஆசிரியர்களாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்திலே தொடர்புடைய அருமையான சகோதரர் ஜப வீரர் எமில் ஜபசிங் அண்ணன் அவர்கள் அந்த ஊழியத்தை இன்னும் சிறப்பாக எடுத்து தூத்துக்குடி பகுதியிலே இந்த ஊழியம் நடைபெற்றது. இவைகளுக்கெல்லாம் மிகுந்த தூண்டுதலாக அல்லது ஊன்றுகோலாக இருந்தது நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தின் அப்போதைய பேராயர் கணம் தி ரைட் ரெவரண்ட் AG ஜபராஜ் ஐயா அவர்கள். அவர்களுடைய காலங்களிலே இந்த VBS ஊழியமானது வளர்ச்சி அடைந்தது. இந்த கோடை காலங்களில் சாராட்டக்கர் கல்லூரியிலே வந்து அருமையான ஊழியர்கள் தங்கியிருந்து இந்த சுற்றுப்புற பகுதிகளிலே கிராமங்கள் தோறும் மாட்டு வண்டியிலே சென்று அங்கே இருக்கிற சிறுவர்கள் சிறுமிகளுக்கு இந்த விடுமுறை வேதாகம பள்ளியினுடைய வசனங்கள், பாட்டுகள், கதைகள், தொடர்கதைகள் இவைகளை கற்றுக் கொடுத்தார்கள். இப்படியாக வளர்ந்து வந்த இந்த ஊழியம் 1966 முதல் பாஸ்டர்ஸ் ஒர்க் ஷாப், இன்றைக்கு டைரக்டர்ஸ் கேம்ப் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அன்றைக்கு பாஸ்டர்ஸ் ஒர்க் ஷாப், அவர்களுக்காக எல்லா பாஸ்டர்ஸையும் வரவழைத்து அங்கே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் மூலமாக இந்த VBS ஊழியங்கள் வளர்ச்சி அடைந்தது. அருமையான சாமுவேல் அண்ணாச்சி அவர்களோடு கூட அவர்களுடைய சகோதரி, எல்லாராலும் பாக்கியத்தாய் அம்மா என்று அழைக்கப்படுகின்ற அன்பு தாயார் பாக்கியத்தாய் அம்மா அவர்களும், அவர்களோடு கூட லீலா அம்மா ஆகிய 2 தாய்மார்களும் மிக நேர்த்தியாக, மிக சிறப்பாக இந்த VBS ஊழியத்தை நடத்தி வந்தார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினாலே இந்த VBS ஊழியம் ஆலமர விழுது போல வளர்ந்து பெருகுகிறது. சுமார் 70 பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியமானது
இன்றைக்கு 73வது ஆண்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் 75,000 சிறுவர்கள் சிறுமிகளுக்கு இந்த விபிஎஸ் வகுப்புகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு பேருக்கு? 75,000 பேருக்கு இந்த விபிஎஸ் ஊழியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. நம்முடைய பேராலயத்தில் 595 மாணவ மாணவிகள் இந்த ஆண்டிலே விபிஎஸ் படித்திருக்கிறார்கள். 75,000 மாணவ மாணவிகள், 700 டைரக்டர்ஸ் ஆண்டுதோறும் இந்த விபிஎஸ் மூலமாக பயிற்சி பெறுகிறார்கள். தமிழ் மொழியில் மாத்திரமல்ல, குஜராத், அசாமி, இன்னும் அநேக வட மாநிலங்களிலும் அவர்கள் மொழியிலேயே இந்த விபிஎஸ் ஊழியங்கள் நடைபெறுகிறது. நம்முடைய விபிஎஸ் ஊழியத்திற்கான ஒரு அலுவலகம் குஜராத் மாநிலத்திலும் அது இயங்கி வருகிறது. அருமையானவர்களே, இந்த விபிஎஸ் ஊழியங்களுக்காக ஜெபிப்பது, இந்த விபிஎஸ் ஊழியங்களுக்காக கொடுப்பது நம்முடைய தலையாய கடமையாகும். இந்த விபிஎஸ் ஊழியத்திற்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஸ்தாபகர்களுக்கும் நம்முடைய திருச்சபைக்கும் அநேக தொடர்பு உண்டு. எப்படி என்றால், இந்த ஊழியத்தினுடைய ஸ்தாபகர் கோவில்பட்டியில் ஆரம்பிக்கின்ற போது அதனுடைய ஸ்தாபகர் யார் என்று சொன்னேன்? சாமுவேல் அண்ணாச்சி. அவர்கள் யார் என்றால், நம்முடைய இப்போதைய பிஷப் அம்மா திருமதி ஜாய் பர்னபாஸ் அம்மா அவர்களுடைய சொந்த தாய் மாமா. அவர்கள்தான் இந்த விபிஎஸ் ஊழியத்தை ஆரம்பித்தார்கள். நம்முடைய பிஷப் அம்மா அவர்களுடைய சொந்த தாய் மாமா தான் இந்த சாமுவேல் அண்ணாச்சி அவர்கள். அதே போல அந்த பாக்கியத்தாய் அம்மா அவர்கள் நம்முடைய பிஷப் அம்மா அவர்களுடைய சொந்த பெரியம்மா. அவர்கள்தான் இந்த ஊழியத்தை இவ்வளவு சிறப்பாக, இவ்வளவு நேர்த்தியாக ஆரம்பித்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த ஊழியம் இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இந்த ஊழியத்தை இன்னும் எவ்வளவு திறம்பட சிறப்பாக செய்ய இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். இந்த நாளிலும் கூட இந்த விபிஎஸ் ஊழியத்தினுடைய கருத்தாக நிலைத்திரு அப்படிங்கிற தலைப்பு இந்த ஆண்டிலே கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு தலைப்பை மையமாக வைத்து அந்த தலைப்பின் கீழாக வேத வசனங்கள், பாடல்கள், வேதாகம சரித்திரங்கள், உண்மை சம்பவங்கள், தொடர்கதை, இவ்வாறு இந்த விபிஎஸ் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இங்கே இருக்கிற நம்மில் 99% பேர் இந்த விபிஎஸ்ஸிலே கண்டிப்பாக ஒரு ஆண்டாவது என்ன பண்ணியிருப்போம்? விபிஎஸ் நாம் படித்திருப்போம். ஆக இதற்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இப்போதும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அப்படியே இருந்தவாறு கண்களை மூடி தேவ சமூகத்திலே, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்க போகிறோம், என்னோடும் எங்களோடும் கூட கர்த்தர் பேசுவீராக என்று சொல்லி நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம்.